சொல்கிறான், தேரோட்டி பேச்சை கேளு. இவர் நல்ல தேரோட்டியை போட்டு அனுப்புகிறான் கர்ணனுக்கு. தேரோட்டி பேச்சு கேட்கல கர்ணன். ஆணவக்காரன் அவன். நல்லவன்ற திமிர் ரொம்ப மோசமானது. புரியுதா? அப்போ நான் நல்லவன் 4 பேருக்கு பேர் எடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுகிறேன் இந்த சமூகத்தில்? அசிங்கம் பண்ணுகிறேன். என் மனைவி தான் என்னுடைய அசிங்கத்தெல்லாம் தாங்கி எனக்கு 2 பிள்ளையெல்லாம் பெற்று கொடுத்தாதான். சத்சங்கம் போவாதானே கேட்கலாமா? கடவுள் சொல்லாதானே கேட்கலாமா? 4 பொம்பளை கூட பேசுறதுன்னா இருக்கலாமா? அவள் ஒரு ஆம்பளை பொம்பளை மட்டுமே பார்த்தா அது அவள் அறியாமல் இருக்கிறா. அது யார் பிரச்சனை? இது அது அவள் மனநோயாளி. இப்போ நான் நன்றியோட என் மனைவிக்கு இருக்கிறேன்றதுக்காக வேண்டி எந்த பொம்பளை கூட பேசாமல் இருக்குவா? வேணா அவளுக்கு காட்டாமல் இருக்கலாம் எனக்கு கூட யார் யார் பேசுகிறாங்கன்ட்டு. அதுதான் என்னுடைய நன்றியாக இருக்க முடியும். அதுக்காக நான் முட்டாளாயிட முடியுமா? வாழ வந்துடலாமா? என்னை பெற்றுட்டு எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போவாதுன்றாரு. சரியா? அது அவர் மெக்கானிக்கு, கார் மெக்கானிக், என்னையும் கார் மெக்கானிக்கு வாழுன்றாரு. சரியா? இது பேங்க்கில் வேலை கச்சா வேலை செய்யறதை விட்டு பேங்க் வேலையை விட்டு வந்து அப்பா வேலை செஞ்சுக்கிட்டே நியாயமா அது? அப்புறமா இப்போ நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி உனக்கு பங்கம் தரமாட்டேன்னு உன்னை தெத்தி விட்டாங்களே, நஷ்டம் யாருது? இதுக்கு பேர் நன்றியா? எப்போவுமே நான் நன்றி போனேன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் எப்போனா இல்லாமல் ஆகிடுவேன். எது சந்தர்ப்பம் அதோட வாழ்ந்துக்கணும். நான் நன்றியோட எல்லா செயலும் செய்யணும். எந்த செயலும் செய்யணும்? தண்ணி குட்டை கூட எப்படி தான் இருக்கணும், டம்ளருக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் இருக்கணும். எதுக்கு எங்கே வேல்யூ அங்கே வைக்கணும். நன்றியோட 2 செருப்பு எதுவுமே பீரல் வச்சுப்பியா? அது எங்கே வைக்கணும்? கொடை எங்கே வைக்கணும்? ஒரு நாள் அம்மா அல்லது ஒரு நாள் அப்பா செத்து போயிடுவார். ஒத்துக்கணுமா ஒத்துக்கூடாதா? எங்கள் அப்பா சாகக்கூடாதுன்னு அவங்க சேர்த்து வச்சு சொத்தையும் சேர்த்து கடனை வாங்கி நான் ஹாஸ்பிட்டல் எதுவுமே பணத்தை கட்டணே. நான் நன்றி உள்ளவனா? ஏமாந்ததுக்கு பேர் நன்றியா? செய்யலாமா அந்த மாதிரி தப்ப? 85 வயசு அந்த மனுஷனுக்கு சாகக்கூடாதா? 8 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் கட்டு வர வாங்கவா நீ? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இது பேர் நன்றியா? இது வர சலிப்பு தன்மையா? நல்லபடியாக பாய் பாய் சொல்லி அனுப்பணும். ஆசையாக என்ன சாப்பிட போகிறப்பான்னு கேட்கணும். அப்போ தான் நீ அறிவாளி, உண்மையானவன். இல்லைன்னா என்ன சும்மாண்ணா மற்றவங்க ஊர் மெச்சத்துக்காக ஹாஸ்பிட்டல் கூட சேர்க்காம பிள்ளைய சாக வச்சிட்டான்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஊர் சொந்தக்காரன் அதுக்குன்னே வருவான். ஏன்னா அவன் பணம் வச்சுக்கிறான், அவன் பணம் இல்லை. அப்பா கூட கவனிக்க முடியாது. என்னப்பா அவரே எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துக்கிறாரு, எதுவுமே சேர்த்தான்னான்னு கேட்பான். எங்கள் அப்பா சத்தான்னான்னு நீ கேட்கணும். அப்பாவுக்குன்னா அறிவு இருக்குதா? செத்துடலாம் ஒரு காலத்துலன்னு. அப்புறமா சகிப்புத்தன்மையெல்லாம் கிடையாது. முட்டாள்களோடு வாழ்ந்துங்கிறோம். நம்ம எப்படி வாழ்ந்துங்கிறோம்? நான் நன்றியோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்டிருந்தேனா, என் பிள்ளை பேச்சை கேட்டிருந்தேனா, என் அப்பா பேச்சை கேட்டிருந்தேனா வாழ முடியுமா? நான் யார் பேச்சை கேட்கணும்? நான் நன்றியோடு இருக்கிறது வேற, நான் வாழ்கிறது வேற. நீ வாழ வந்துக்கிறியா, நன்றியோடு இருக்க வந்துக்கிறியா? வாழ்ந்துட்டு போகணும். அதில் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நடக்க முடியாத அம்மாவுக்கு ஒரு நர்ஸு போட்டு நீ வந்து போக வேண்டியது தானே. இல்லை நீ தான்ப்பா தாங்கணும், அவங்க தொட்ட கூச்சமாகுதுன்னாக்கா வேறு வேலை யார் செய்வாங்க? நான் உன்னை குழந்தை வரும்போது தூக்கி உன் பீயெல்லாம் நான் அவ்வளோ தொச்சு விட்டுனேன்னு சொல்லி காட்டாட அவ்வளோ மனுஷா? நான் குத்த பாலுக்கு ஈடாகுமான்னு கேட்டால் நியாயமா? விசுபத்தை பார்த்துட்டு யார் கெட்டு போகுதுன்னு கேட்குறேன். உன என்னென்ன குச்சிமான்னு காட்ட வேண்டியது தானே. காட்டலாமா காட்டக்கூடாதா? அம்மா நீ பால் குத்து ரொம்ப தான் குத்துட்டுக்கிற, என்ன பண்ணுறது, எனக்கும் பாய்ச்சா இருக்குது, கடவுள் நீ ட்ரை பண்ணுமா, நீயும் குச்சிருமா, உனக்கு கீரி தர ரத்தத்தை என்ன குச்சிருமா. சரி புரியுதா? என்ன யார் என்ன பண்ணுகிறாங்க? கணவன் அப்படி தான் சொல்லி ஏமாத்துறான். நீ பதிவிரதையா இருக்கு, பதிவிரத பத்தினி, சோறை போட்டு போயிட்டு விளம்ப தேவலையான்னு கேட்குறான். பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுற? விளம்பு. சாதம் சாய்க்கிறது யாரு? சாம்பார் சாய்க்கிறது யாரு? நாயா போட்டு போயிட்டே இல்லைங்க ஒரு குசு வதுன்னு விடு. அசிங்கமா பேசுற மாதிரியே இருக்குது இல்ல? எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதெல்லாம் சும்மா பேச்சு. நன்றினா என்ன? லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும். சலிச்சுக்கெல்லாம் கூடாது. நீ யாரு, நான் நானாகிறேன், உனக்கு உதவி ஆகிறேன், அவ்வளவுதான். உதவி நான் எப்படி செய்ய முடியும்?
இப்போது 4 பேருக்கு பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி அம்மாவை பார்த்துன்னு இருக்க முடியுமா? அண்ணன் தம்பியில் பார்த்துன்னு இருக்க முடியுமா? எதுக்கு டாக்டரு, எதுக்கு ஹாஸ்பிட்டலாங்கிறாங்க? திருடு போன பொருளுக்காக வேண்டி அது திருடு போயிடுச்சுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கோமா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வேறு வேலை பண்ணணுமா? நன்றியோடு இருக்க வேண்டியது தானே. இங்கே எல்லாம் மனிதர்கள்லாம் என்ன ஆயினுங்கிறோன்னா, தப்பாக நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? ஒரு குரு என்ன மாதிரி ஏமாத்துறான், நான் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்றான்னா, இன்னும் செத்தவனெல்லாம் உன்னை விட நன்றியோட 2 போட்டோ வச்சுன்னு கும்பிட்டுங்கிறான், என்ன பண்ணலாம்? ஆளே இல்லை. ஆமாம், ஆள் இல்லாத ஆளு இல்லா தோப்புக்குள்ள பையா, ஆளு இல்லா தோப்புக்குள்ள அலம்பல் தாங்கவே இல்லையே. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்பா பொண்ணு புள்ள அண்ணன் தம்பி மாமா மச்சான் யார் வேணா இருங்க.